ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஹஸ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல இடம்பெறுது, பாங்கு சொல்லப்படுவதனுடைய சிறப்பையும் பாங்கு சொல்வதனுடைய சிறப்பையும் பள்ளிவாசலில் முதல் சஃபில் அமர்ந்து முதல் சஃபில் நின்று தொழுவக்கூடிய சிறப்பையும் மக்கள் அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், அதுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சிறப்பை, அதுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்தஸ்தை மக்கள் அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் என்ன செஞ்சிருவாங்கன்னா, ஒவ்வொரு நேர தொழுகைக்குமே சீட்டு குலுக்கி போட ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு சீட்டு குலுக்கி போடுவாங்க? சீட்டு குலுக்கி போட்டு யார் பேர் வருதோ அவங்க வாங்க சொல்லட்டும், சீட்டு குலுக்கி போட்டு யார் பேர் வருதோ அவங்க தான் முதல் சஃபில் நிற்கணும் என்கின்ற ஒரு நிலை மக்களிடத்தில் உருவாயிடும். எதை கொண்டு? பாங்கு சொல்வதனுடைய சிறப்பையும், அதே போன்று பள்ளிவாசல்ல முதல் சஃபில் நின்று தொழுவக்கூடிய சிறப்பையும் மக்கள் அறிந்து கொண்டாங்கன்னா இந்த நிலை உருவாகிவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம்ல இந்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். இப்போ கண்ணியமிக்க சகோதரர்களே, பாங்கு சொல்வதும் அதே போன்று முதல் சஃபில் நின்று தொழுவது இருக்குது, இது ரொம்ப சிறந்த ஒரு நன்மையை பெற்றுத்தரும் என்பதை இந்த ஹதீஸ் வாயிலாக விளங்கிக் கொள்ள முடியும். யார் முதல் சஃபில் நின்று தொழுகிறார்களோ தொழுவக்கூடியவனுடைய அந்த தொழுகையை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அது மட்டுமல்லாமல் முதல் சஃபில் நின்று தொழுவக்கூடிய அந்த தொழுகையாளி அல்லாஹ்விற்கு ரொம்ப நெருக்கமானவராக மாறுறார். இன்னைக்கு முதல் சஃபை தவிர்க்கவே கூடாது. முண்டி அடிச்சு முதல் சஃபில் போய் நிற்கிறதுக்கு தான் முயற்சி செய்யணும். முதல் சஃபை தவிர்த்திடக்கூடாது. இன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா, இக்காமத் சொல்லப்பட்டும் மக்கள் சாரசாரியாக அந்த சஃப்களை நோக்கி வரும்பொழுது சில நபர்கள் என்ன செய்வாங்கன்னா, போங்க முன்னாடி போங்க, போங்க முன்னாடி போங்க, போங்க முன்னாடி போங்கன்னு சொல்லி இருக்கிற ஆளெல்லாம் முன்னாடி தள்ளி விட்டுட்டு பின்னாடி நின்று தொழுவக்கூடிய மக்களையும் பார்க்கணும். அது ஒரு சிறந்த ஒரு நன்மையை அவர் இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அது உருவாக்கிடும். எனவே முதல் சஃபில் நின்று தொழுவக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாரு அதை தவற விடக்கூடாது. அதே போன்று முதல் சஃபில் நின்று தொழுகுவதற்கு முயற்சி செய்யணும். எந்த ஒரு எல்லா தொழுகையிலையுமே முதல் சஃபை விடாமல் தொழுகுவதை முயற்சி செய்யணும். அது ரொம்ப நன்மையை பெற்றுத்தரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று தொழுகைக்காக விரைந்து வரக்கூடிய நன்மையை மக்கள் அறிந்து கொண்டால், தொழுகைக்கு விரைந்து வரக்கூடிய நன்மையை பாங்கு சொல்லப்பட்டுருச்சு, பாங்கு சொல்லப்பட்ட உடனேயே நம்ம தொழுக போகணும் என்கின்ற எண்ணத்தோடு தொழுகைக்காக வேண்டிய அவர் விரைந்து வர்றார், வேகமாக வர்றார். அவர் அந்த தொழுகையை நிறைவேற்றணும் என்கின்ற ஆசையோடு அவர் என்ன செய்கிறார், வேகமாக விரைந்து வர்றார். அப்படி விரைந்து வரக்கூடிய சிறப்பை மக்கள் அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவங்க ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு ஓடி வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு ஓடி வருவாங்க. ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம போறதா இருந்தா எப்படி நம்ம முந்தி அடிச்சுட்டு வருவோமோ, ஒரு குறுகிய சந்தில ஒரு குறுகிய இடத்துல இருந்து மொத்தமா எல்லாரும் வெளியேறணும், எல்லாரும் மொத்தமா வெளியேறணும். ஆனா ஒரு சின்ன வாசல் தான் இருக்குது, அந்த வாசலை திறந்த உடனே எப்படி கூட்டம் முண்டி அடிச்சுட்டு வருவாங்க. இது போன்ற மக்கள் தொழுகைக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. தொழுகைக்கு விரைந்து வரக்கூடிய நன்மையை, அதுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சிறப்பு, அதுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த அந்தஸ்தை மக்கள் விளங்கி கொண்டால் அவ்வளவு வேகமாக முண்டி அடித்து கொண்டு என்ன செய்வாங்க, தொழுகைக்காக வேண்டி மக்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுபுஹினுடைய தொழுகையையும் இஷாவினுடைய தொழுகையையும் ஒருவர் தொழுதுட்டார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு அந்த தொழுகையை தொழுத அந்த சிறப்பை அவர் அறிந்து கொண்டார் என்று சொன்னார். சுபுகையும் இஷாவையும் தொழுத அந்த தொழுகையாளிக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சிறப்பையும் அந்தஸ்தையும் அந்த மக்கள் அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால்
தவழ்ந்து கொண்டாவது பள்ளிவாசலுக்கு வந்து சேர்ந்து விடுவார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். முஸ்லிமுல இந்த ஹதீஸ் இருந்தது. இஷாவுடைய தொழுகை சுபஹுடைய தொழுகை அவ்வளவு முக்கியமானது. அதனுடைய சிறப்பு அறிஞ்சுக்கிட்டாங்கன்னா தவழ்ந்துக்கிட்டாவது என்ன செய்வாங்க, பள்ளிவாசலுக்கு நடந்து போக முடியாத நபர் கூட தவழ்ந்துக்கிட்டாவது பள்ளிவாசலுக்கு வந்து சேர்ந்துருவார். அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு அடங்கிய தொழுகையாக இந்த தொழுகைகள் இருக்குது. அருமையான சகோதரர்களே, தொழுகைக்கு என்ன முக்கியம்? நாம் இப்போ தொழுகையை பற்றி தான் பார்த்துட்டு வரோம். தொழுகைக்கு என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னால், முதலாவது விஷயம் பாங்கு சொல்வது தொழுகைக்கு முக்கியம். பாங்கு சொன்னாதான் அந்த நேரத்தினுடைய ஃபர்லான தொழுகையை நம்மளால தொழ முடியும். ஒரு இடத்துல பள்ளிவாசலே இல்லை, தனியாக அவர் இருக்கிறார், ஒரு காட்டுக்குள்ள இருக்கிறார், அல்லது பள்ளிவாசல் இல்லாத ஊர்களில் குடிபெயர்ந்து இருக்கிறார். நல்லா கவனமாக இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பள்ளிவாசல் இல்லாத ஊர்களில் நீங்கள் குடியேற வேண்டாம். பள்ளிவாசல் இல்லாத ஊர்ல நீங்க குடியிருக்க வேண்டாம். ஏன்னா பாங்குடைய சப்தம் இருக்குது, பாங்கு சிறந்தது, பாங்கு சொல்லக்கூடியவர் சிறந்தவர். பாங்கினுடைய சப்தம் எதுவரைக்கும் கேட்குதோ அந்த அத்துணை இடங்களும் சிறந்ததாக மாறுது. அப்போ பள்ளிவாசல் இல்லாத ஊர்களில் குடியேறக்கூடாது. இப்போ பாங்கு தான் முதல் விஷயம் தொழுகைக்கு. ஒரு ஃபர்லான தொழுகையை நாம் நிறைவேற்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபர்லான தொழுகைக்கு உண்டான பாங்கினுடைய சப்தம் நம்ம காதில் விழுந்திருக்கணும், அல்லது பாங்கு சொல்லப்பட்டது என்கின்ற ஒரு பாங்கு சொல்லப்பட்டு விட்டது என்கின்ற ஒரு நம்பிக்கை வரணும். இப்போ நம்ம ஏதோ ஒரு காட்டுக்குள்ள இருக்கிறோம், பள்ளிவாசல் இல்லாத ஊர்ல குடியிருக்கிறோம், அல்லது பாங்கு சப்தம் கேட்காத ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் அந்த ஃபர்னுடைய தொழுகையை நாம் நிறைவேற்றுவதாக இருந்தால் பாங்கு சொல்ல வேண்டும். பாங்கு சொல்லிதான் அந்த ஃபர்லான தொழுகையை தொழுக வேண்டும். பாங்கு சொல்லாம பாங்குனுடைய சப்தம் கேட்கல, பாங்கு சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலை, தனியாக இருக்கிறாரு, பள்ளிவாசல் இல்லாத ஊரில் இருக்கிறாரு, இவர் பாங்கு சொல்லாமையே தொழுகிறார் அப்படின்னு சொன்னால் அந்த தொழுக கூடாது. இப்போ இந்த பாங்கு சொல்வதனுடைய சிறப்பு இருக்குதுல்ல, அது ரொம்ப ஆக உயர்ந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் முஅத்தினூன அத்வலுன் நாசி அக்னாகன் யௌமல் கியாமத். அல் முஅத்தினூன, இந்த பாங்கு சொல்லக்கூடியவருக்கு பெயர் தான் முஅத்தின். இந்த பாங்கு சொல்லக்கூடியவருடைய நிலை அத்வலுன் நாசி அக்னாகன் யௌமல் கியாமத். மறுமை நாளையில அவர் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தினை மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான். அந்த கண்ணியப்படுத்துவதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, அத்வலுன் நாசி அக்னாகன் யௌமல் கியாமத். எல்லா மக்களையும் விட பள்ளிவாசல்களில் பாங்கு சொல்லும் அத்தீன்களுடைய தலை நாளை மறுமை நாளையில நீளமாக இருக்கும், நீண்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம விளங்கிக்கலாம், இவர்கள்லாம் அத்தீன்கள், பள்ளியில பாங்கு சொன்னவர்கள் என்பதாக நம்ம விளங்கிக்கலாம். இது அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அவருடைய தலை, அவருடைய கழுத்து நீளமானதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெறும். அதே போன்று பாங்கு சொல்வதை சப்தமாக சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாங்கு சொல்வதை நீங்கள் சப்தமாக சொல்லுங்கள். ஏன் சொன்னா, அந்த பாங்கினுடைய சப்தத்தை கேட்கக்கூடிய மனிதர்கள், அந்த பாங்கினுடைய சப்தத்தை கேட்கக்கூடிய ஜின்கள், அந்த பாங்கினுடைய சப்தத்தை கேட்கக்கூடிய இதர பிராணிகள் அவருக்காக வேண்டி மறுமையில சாட்சி சொல்லும். மனிதர்களுக்கு இப்ப நாம பாங்குடைய சப்தத்தை கேட்டா முஅத்தின் என்ன சொல்றாரோ அதையே திருப்பி சொல்லணும். அவர் அல்லாஹ் அக்பர்னா நாமளும் அல்லாஹ் அக்பர் சொல்லணும். அவர் என்ன சொல்றாரோ பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டும். பாங்கு சொல்லி முடித்ததற்கு பின்னாடி அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாமத்தி என்கின்ற அந்த துஆவை ஓதணும், வசீலாவை தேடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரால் வரக்கூடிய அந்த வசீலா துஆவை நம்ம ஓதணும். இப்போ பாங்கு சொல்லும் பொழுது நீங்கள் சப்தமாக சொல்லுங்க. அதை கேட்கக்கூடிய மனிதர்களும் ஜின்களும் இதர பிராணிகளும் யாருக்காண்டி துவா செய்யுது? பாங்கு சொல்லக்கூடியவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அது பிரார்த்தனை செய்யும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். இப்போ பாங்கு சொல்வதை விரும்பக்கூடியவராக நாம் இருக்கணும். எப்படி முதல் சஃப்ல நிற்பதும் சிறந்த அந்தஸ்தையும் சிறந்த நன்மையும் பெற்று தருமோ, அதே போன்று பாங்கு சொல்வது அந்த சிறந்த நன்மையை சிறந்த அந்தஸ்தை அல்லாஹ்விடத்தில் பெற்று தருது. இன்னொன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாங்கு ஏன் சப்தமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒன்று பாங்கு சொல்லக்கூடியவருக்காக வேண்டி ஜின்களும் இதர பிராணிகளும் துவா செய்யுது. இன்னொரு ஏன் சப்தமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா,
பாங்குடைய சப்தம் எது வரைக்கும் கேட்குதோ அது வரைக்கும் பாங்கு சொல்ல ஆரம்பித்தவுடன் அந்த பாங்கினுடைய சப்தம் வேகமாக கேட்கும் பொழுது, சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து அந்த சப்தம் எது வரைக்கும் கேட்குமோ அது வரைக்கும் ஷைத்தான் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பின்பக்கமாக காற்றை வெளியே விட்டவனாக விரண்டோடி கொண்டே இருப்பான். எந்த எல்லை வரைக்கும்? எங்க பாங்கு சத்தம் கேட்கலையோ அங்கே போய் நிற்போம். எது வரைக்கும் பாங்கு சத்தம் கேட்குதோ அங்கெல்லாம் நிற்கவே மாட்டான். பாங்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாலே கத்திக்கிட்டு காற்றை வெளியில் விட்டு கொண்டு என்ன செய்வான்? வேகமா ஓடுவான். எங்க பாங்குடைய சத்தம் கேட்கலையோ அந்த இடத்துல போய் நின்றுக்குவான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பள்ளிவாசலில் இல்லாத ஊர்களில் நீங்க குடியிருக்காதீங்க, பாங்கு சத்தம் கேட்காத இடத்துல நீங்க குடியிருக்காதீங்க என்பதாக சொல்றாங்க. இன்னைக்கு வீடு தேடி அடையக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் பள்ளிவாசல் இருக்குதா, அங்க பாங்குடைய சப்தம் கேட்குதா என்பதையெல்லாம் ஆராய்ச்சி செய்யக்கூடிய குறைந்த நபர்களை தான் நம்மளால பார்க்க முடியும். அவங்க எதிர்பார்க்கறதுலாம் வேற வேற விஷயங்கள். பக்கத்துல ஸ்கூல் இருக்குதா, அது பரவாயில்ல, படிப்புக்காண்டி கேட்கறான்னு வைக்கலாம். தேட்டர் இருக்கான்னு பார்க்கறான், நம்ம நல்ல ஒரு சினிமா தேட்டர் இருக்குதான்னு பார்க்கறான். பல உலக வாழ்க்கையினுடைய சொகுசுகளை பார்த்து வீடு இடங்கள் வாங்கக்கூடியவங்களை பார்க்கிறோம். ஒரு முஸ்லிமனுடைய சிறந்த அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வீடு குடி போறாரு அல்லது குடி போறதுக்கு ஒரு வீட்டுக்கு இடம் வாங்குறாரு, ஒரு வீடு ஒன்று கட்ட போறாருன்னா அவர் முதல்ல பார்ப்பது சிறந்தது என்ன அப்படின்னு சொன்னா பள்ளிவாசல் இருக்குதா என்பதை பார்த்து, பள்ளிவாசல் இருப்பதை அவர் உறுதி செய்ததற்கு பின்னாடி அந்த வீட்டில் குடி போறதோ அங்கு இடம் வாங்குவதோ வீடு கட்டுவதோ சிறந்ததாக இருக்கும். அப்ப பாங்கு சப்தம் எது வரைக்கும் கேட்கலையோ அது வரைக்கும் என்ன செய்வான்? வெளியே ஓடிடுவான். பாங்கு சொல்லி முடித்ததற்கு பின்னாடி மீண்டும் வருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த ஷைத்தான் மீண்டும் வருவான். மீண்டும் வந்து பள்ளியில தொழுவ வரக்கூடிய தொழுகையாளிகளை எப்படிலாம் வழி கெடுக்கணுமோ அந்த மாதிரிலாம் வழி கெடுப்பான். இக்காமத்து சொல்லப்படும் பொழுது விரண்டு ஓடுவான். இக்காமத் சொல்லி முடித்ததற்கு பின்னால் தக்பீர் கட்டி நம்ம தொழுகையில நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னா மீண்டும் வந்து என்ன செய்வான்? தொழுகையாளிகளுடைய உள்ளத்துல அவர்களுடைய கவனத்தை சிதற செய்வான். தொழுகையில குழப்பத்தை ஏற்படுத்துவான், தஸ்பீஹாத்துல குழப்பத்தை ஏற்படுத்துவான், எத்தனை ரக்கா தொழுதோங்கக்கூடிய அந்த எண்ணிக்கையில குழப்பத்தை ஏற்படுத்துவான், உள்ளத்துல போடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல போடுவான். இதை நினைச்சுப்பார், அதை நினைச்சுப்பார், சம்பந்தமே இருக்காது. அதை பத்தி நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். அதெல்லாம் தொழுகையில என்ன வரும்? மெயின்ல ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம மறந்து போயிருப்போம், அதெல்லாம் தொழுகையில மெயின்ல ஓடிக்கிட்டு இருக்கும். இப்படி கவனங்களை ஷைத்தான் சிதற செய்வான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகை முடித்தவுடன் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் தேடுங்கள். தொழுகை முடிச்ச உடனே இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஷைத்தான் ஏற்படுத்திய அந்த கவன சிதறலுக்கு அந்த இஸ்திக்ஃபார் பரிகாரமாக ஆயிடும். அந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்குவான். ஏன்னா ஷைத்தான் குழப்புவான். அந்த குழப்பத்தை மீறி தன்னுடைய அடியான் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்தால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அதுவே சிறந்த ஒரு தொழுகையாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தொழுகையை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் மௌத்து வரையிலும் ஒவ்வொரு நேர தொழுகைகளையும் சரியான முறையிலே அதை விளங்கி தொழுகக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாயிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு